வேலையில் ஏதாவது ஒரு டிஸ்பியூட்டு, வேலையில் ஒரு சிக்கல், இது ஒன்று. வண்டி வாகனம் தொடர்புடைய செலவுகள், அது ஒரு இது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ரிலேஷன்ஷிப்பில் இருக்குமானாக்கா அது வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஓப்பன் டைப்பில் இருப்பீங்க. அது நல்லது. ஆனால் எனக்கு உங்களுக்கு இந்த டைம் வந்து எல்லாமே ஓப்பன் டைப்பில் இருக்கிறது பெஸ்ட்டு. மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதம்ன்றது ஒரு வெட்டி செலவுகள் நிறையா செஞ்சால் கூட ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும். சரி, இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி மார்ச் மாதம் எப்படிப்பட்ட பல பலன்களை இந்த கிரக நிலைகள் தரும் அப்படின்னு வரிசையில் பார்க்குறப்ப மார்ச் மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும்? உங்கள் ராசி அதிபதி இங்கே இருக்கார். உங்கள் ராசியை எந்த பாவம் இயக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப 9ஆம் பாவம் தான் இயக்க போகுது. உங்கள் ராசி அதிபதி 3ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கார். 3ஆம் இடத்துல இருக்கவர் உங்கள் ராசி அதிபதியும் அவர் தான், ப்ளஸ் 6 குடையரும் அவர் தான். 7ஆம் அதிபதியோடு சேர்ந்து 3ல் இருக்கார். அது ஒன்று மைனஸ்ன்றதை விட உங்களுடைய ஆளுமைத்தன்மை, உங்களுக்கான கொள்கை, உங்களுக்கான ஒரு தாட்டு, அதெல்லாமே நிறையா இருக்கும். அது வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் சர்வைவல் பண்ணுவீங்க. ஆனால் அதிகபட்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவீங்க. எனக்கு உங்கள் ராசி பெண் ராசியாக போகுது, அதுவும் பெண் செவ்வாயாக போயிடுது. அதாவது உங்களுக்குன்னு என்னென்னு நியூக்ளியராக வாழுவீங்க, அவ்வளோதான். அதாவது உங்களுக்குன்னு ஒரு சுய கொள்கை இருந்தால் கூட யாருக்கும் எந்த பிரச்சனையும் நம்மளால் இல்லைப்பா, ஆனால் நான் எந்த பிரச்சனையிலும் கலந்துக்கவும் இல்லைப்பா அப்படின்ற லெவலில். ஆனால் உங்களுக்குன்னு யூனிக்கான ஒரு திறமை, யூனிக்கான ஒரு தைரியம், இதெல்லாமே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 7, 12 கூடையவர் 3ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரன் அவரோட நட்பு வீடு தான். அவர் நிற்கிறதும் 2 பேருமே, இவங்க ராசி அதிபதி செவ்வாயும் சந்திரன் 2 பேருமே சந்திரசாரம். சந்திரன் உங்களுக்கு பாக்கியாதிபதி 9 கூடையவனாக இருக்கார். அவர் அட் ப்ரெசென்ட் இருக்கிறது 12ல் இருக்கார். அப்போ இடம் விட்டு இடம் போகிறதுக்கு வாய்ப்போ, உயர் படிப்பு கல்வியோ அல்லது உயர் நாலேஜுக்காகவோ, உங்களுடைய ஏதாவது ஒரு வெளிநாட்டு பயணமோ வெளியூர் பயணமோ இதெல்லாமே அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். சின்ன ஏன்னா 3ஆம் இடம்னாலே குறுகிய தூரம், 9ன்றது நீண்ட தூரம். இந்த 2மே கனெக்ட் ஆகுது உங்களுக்கு. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் சந்திரன் சாரம் விட்டு சந்திரன் 9 கூடையனாக இருந்து அவர் 12ல் இருக்கார். அப்போ கொஞ்ச நாளாவது வெளியூர் போகிறது வர்றது, இந்த அலைச்சல் எல்லாமே நிறையவே இருக்கும். இதே மாதிரி தான் போகுமா அப்படின்னம்னாக்கா 7ம் 6ம் சேர்ந்து தான் 3ல் இருக்கார். அப்படின்றப்ப இது உங்களுக்கு பெருசாக தெரியாது. வருமானத்துக்கு கொஞ்சம் தடை இருக்கும். ஏன்னா வருமானத்தை தரக்கூடிய குரு 6ல் இருக்கார். அவர் ஒரே ஒரு என்னென்னா, போன மாதம் வரைக்கும் அவர் கேதுல இருந்தார், இப்போ சுக்கிரனில் இருக்கார். இப்போ ஏதோ சுயதொழில் வழியாக கொஞ்சமாக, அதாவது கடன் வந்து கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. முன்னே வந்து கடன் வாங்கி தான் சில விஷயங்களை சமாளிக்கணும்னு இருக்குது. இப்போ என்னன்னாக்கா கடன் வாங்காமலேயே தேவைகளை கொஞ்சம் குறைச்சிக்க முடியும், அல்லது சமாளிச்சிக்க முடியும், அல்லது கடனுடைய அளவு பெருக்காமல் இருக்கிறதுக்கான வழிகளை என்னால் ஆய்வு பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்தில் இருக்கிற ராகு இந்த வேலையை செய்வார். அது புதன் சாரம் பெற்றவர். இந்த இடத்துல புதனும் பார்த்திங்கனாக்கா புதனுடைய 3ஆம் பாதத்துக்கு வந்துட்டார். 3ஆம் பாதம்ன்றது பாவ ரீதியாக பார்த்திங்கனாக்கா இந்த உங்களுடைய 4ஆம் பாவத்தை தான் இயக்கும். அப்போ உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் தான் நிறையா வரும். ஏன்னா 8, 4 மிக்ஸ் ஆகுது. 11ஆம் அதிபதி அவர் தான் புதன். இதில் வேலைன்னு தரக்கூடியது சூரியன், அவரும் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்போ வேலையில் ஏதாவது ஒரு டிஸ்பியூட்டு, வேலையில் ஒரு சிக்கல், இது ஒன்று. வண்டி வாகனம் தொடர்புடைய செலவுகள், அது ஒரு இது. ஏதோ அதாவது நம்மளுடைய கேரக்டர் வைஸு ஏதோ ஒரு அலிகேஷன்ஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது வந்து. ஏன்னா 4, 8 ஒரு தொடர்பு கொண்டாலே ஒன்று மறைமுக சொத்துக்கள் வாங்கிறதுக்கு யாருக்கும் தெரியாமல் சொத்து வாங்குறது, அல்லது யாருக்கும் தெரியாமல் ஏதாவது ஆக்டிவிட்டீஸில் இறங்குறது, இந்த வேலைகளை செய்யும். ஆனால் இதே நேரத்தில் உங்களுடைய கேரக்டர் வைஸு அவமானத்தையும் கொண்டு வந்து தரும். ஏன்னா 4ஆம் இடம்ன்றது கேரக்டர் சொல்லக்கூடியது. 8ன்றது ஒரு அலிகேஷன்ஸ், உங்கள் மேலே ஒரு ஃபேக்கலாக ஒரு அலிகேஷன் வைக்கிறதுக்கோ, அல்லது ஏதாவது உங்கள் மேலே ஒரு அவமானப்படுத்துறது நோக்கத்தின் அடிப்படையில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். அப்போ நம்ம எவ்வளோனா கான்ஷியஸாக இருக்கணும். லக்னாதிபதி செவ்வாய்ன்றது 3ஆம் இடத்துல வலிமை பெற்று சந்திரன் சாரத்தில் தன்னுடைய நட்பு பெற்ற கோளின் சாரத்தில் இருக்கிறதுனால தப்பிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் சர்வைவல் பண்ணிடுவீங்க, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, பெருசாக ஒன்றும் பாதிப்பு வந்துடாது. அப்போ நீங்கள் வந்து 5ல் இருக்கிற ராகு நுண்ணறிவு தான் உங்களை காப்பாற்றுது. சர்வைவல் அந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அது உங்களை சர்வைவல் பண்ண வச்சிருது. இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் வந்தால் கூட அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் மீட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், வசதிகள் கொஞ்சம் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, அனுகூலமான பலன்களை தருது. பெருசாக வந்து உங்கள் கேரக்டரை மட்டும் பார்த்துங்க. ஏன்னாக்கா உங்களுக்கு கேரக்டரை அது உங்களுக்கு மானிட்ரு பண்ணால் அதில் சிலர் வந்து உங்களை மேலே அலிகேஷன் வைக்கிறதோ, பொய்க்குற்றச்சாட்டு வைக்கிறதோ, அல்லது அப்போ வதந்திகள்ன்றதை விட அப்புறம் இல்லாமல் புகையாது, அல்லாமல் குறையாது, இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வந்துடும்.
அப்போ ஏதோ ஒன்று இருக்கிறதுனால சொல்கிறாங்க அப்படின்னுவாங்க. ஏதோ இருக்கிறதுனால சொல்கிறது ஒன்று, இல்லாத இருக்கிற மாதிரி சொல்கிறது ஒன்று. அப்போ உங்கள் இதுக்கு செகண்ட் கேட்டகரியில் வருது. இல்லாமல் இருக்கிறது ஆனால் சொல்கிறாங்க அந்த மாதிரி. அப்போ நமக்கு சரியாக இருந்தால் கூட அது தவறாக புரிதலாக, அப்போ அந்த அளவுக்கு நம்ம வந்து ரீச் ஆகலை, சரியான புரிதலோடு அவங்களோட ரீச் ஆகலை, நம்முடைய உண்மைத்தன்மை அவங்களுக்கு புலப்படலை அப்படின்றது தான் அர்த்தம். அப்போ நீங்கள் நீங்களாக இருக்கீங்க, பட் உங்களை பற்றிய கருத்துக்கள் மட்டும் தவறானதாக ஃபேக்காக எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ அதை சரி பண்ணணும். இன்னொன்று என்னென்னா, அது சரி பண்ணணுன்றதை காட்டலாம் நீங்கள் வந்து உங்கள் லைனில் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் லைன்னா உங்களுடைய தன்மையில் 5ஆம் இடத்துல இருக்கிற ராகுன்றது சூட்சமமான நுணுக்கமான ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பர்சன் தான். மறைமுகமான தன்மை, ரகசியங்கள் தன்மை, இந்த ரெண்டையுமே உங்களுக்கு வந்து நிறையா வச்சுருப்பீங்க நீங்கள். எப்போயுமே விருச்சிகத்துக்கு அது ஒரு கேரக்டர். ஏன்னா ராசிக்கு காலபுருஷ தத்துவத்துக்கு அது 8ஆவது ராசியாக இருக்கிறதுனால நேச்சுரலாகவே உங்களுக்குள்ள ஒரு ரகசியங்கள் பதிஞ்சிருக்கிறது. கும்பராசி மாதிரியே உங்களுக்கு. ஆனால் இயல்பான தன்மையில், ஆனால் ரகசியங்கள் நிறையா இருக்கக்கூடிய தன்மைங்க. அது வந்து ஏதாவது ஒரு நேரத்தில் தனக்கு உங்களுக்கு, அதாவது ரொம்ப டச் இருக்காது, வேற ஒன்றும் இல்லை. டச் இருக்கவங்கள்ட்ட மட்டும் ரொம்ப சகஜமாக இருப்பீங்க. டச் இல்லாதவங்கள்ட்ட பட்டுக்க மாட்டீங்க. ரொம்ப எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட பெருசாக வச்சுக்க மாட்டீங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு மட்டும் ஒரு ஃபியூ பீப்புள்ஸ் மட்டும், அவங்க மட்டும் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணுவாங்க. அதுதான் உங்களுடைய இது. எல்லாத்தையும் உடனே அப்சர்வ் பண்ணவும் மாட்டீங்க. அப்சர்வ் பண்ணால் அது வந்து பெருசாக அந்த டைம் மட்டும் இருக்கும், அப்புறமா அது மறைஞ்சும் போயிடும். அந்த மாதிரி தன்மை. அதாவது நீடித்த நட்பு வந்து ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுவீங்க. இந்த ஏன்னா 7 குடையன் சுக்கிரனாக இருந்து அவர் வந்து 3ஆம் இடத்துல அவரும் இப்போ இருக்கிறது. அப்படின்றப்ப எப்பவுமே செவ்வாய் சுக்கிரன் ஆகாது தான், பட் இருந்தாலும் இப்போ ஒரே சேம் வி ஆர் சேம் இன் தி போட் மாதிரி 2 பேரும் 3ஆம் இடத்துல இருக்காங்க. அது நட்பு பெற்ற இடம் ஒருத்தருக்கு, இன்னொன்று உச்சம் பெற்ற இடம் ஒருத்தருக்கு, அது செவ்வாய்க்கு. ரெண்டுமே என்னென்னா, செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8ஆம் பாவத்தை இண்டிகேட் பண்ணுவார், திருவோணம் 3ஆம் பாதன்றப்ப. அதனால தான் இந்த உங்களுடைய யார் உங்களுக்கு நெருங்கி பழகிறாங்களோ அவங்க வழி உங்களுடைய, நீங்கள் அவங்க நல்லவங்க தான் அப்படின்னு நினைப்பீங்க, பட் அவங்க வழி தான் உங்களுக்கு சிக்கல்கள் நிறையா வர்றதுக்கு. சிக்கல்னால் உங்களை பற்றி ஒரு ஃபேக்காக ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த ஃபேக்காக பிம்பம் ஏற்படுது அப்படின்னா இவங்க தான் காரணமாக இருப்பாங்க. அந்த ஃபெல்லோ யாருன்றதை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி களை எடுத்து உங்களுடைய பர்சனல் லைஃப் அப்படின்றது பெருசாக ஷேர் பண்ணாத தன்மையில் வாழுங்க. வாழ்ந்தாலே போதும் உங்களுக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறது நீங்கள் ஜெனுவனான ஃபெல்லோ, நீங்கள் பர்ஃபெக்டான ஃபெல்லோ, நீங்கள் இண்டிபெண்டான ஃபெல்லோ அப்படின்றதெல்லாம் காட்டும். ஆனால் இதெல்லாமே என்னென்னா, உங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ரிலேஷன்ஷிப்பில் இருக்குமானாக்க அது வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஓப்பன் டைப்பில் இருப்பீங்க. அது நல்லது. ஆனால் எனக்கு உங்களுக்கு இந்த டைம் வந்து எல்லாமே ஓப்பன் டைப்பில் இருக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா 5ல் இருக்கிறாங்க மற்றவங்கள்ட்ட செக்யூரிசத்தை பார்க்கும் போலியே உங்களுக்குள்ளே என்னன்னாக்க ஓப்பனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அப்படி இருக்கிறது பெஸ்ட்டு. அப்படி இருந்தால் தான் சர்வேலும் பண்ண முடியும். ஒருத்தருடைய மனசை இன்னொருத்தருடைய மனசை இன்னொருத்தரும் ரீட் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியாதோடையோ உங்களுக்கு 2 பேர்த்துக்குமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் சர்வேல் பண்ணுவீங்க. நல்ல பெஸ்ட் லைஃபை லீவ் பண்ணுவீங்க. ஏன்னா 11ல் இருக்கிற கேது அவரும் அட் ப்ரெசண்ட்டு ஹஸ்தத்துக்குள்ளே வந்துட்டார். ஹஸ்தம் 4ஆம் பாவத்தில் வந்தப்போ அவர் அந்த பாவத்தை இயக்கிறதும் உங்களுக்கு 9ஆம் பாவம் தான். அப்போ அந்த இதுதான் இப்போ எல்லாமே 9ஆம் பாவத்தை அதிகமாக இயக்கிறதுனால தான் பயணங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறுகிய தூரமோ நீண்ட தூரமோ. அப்போ 9 எங்கன்னா உயர்கல்வி அல்லது தெரியாத கல்வி அல்லது இது வரைக்கும் அது வந்து பிரேக் ஆகி ரொம்ப கடப்பில் போட்டு அதை படிக்க முடியுமா, ஒரு மாஸ்டர்ன்றதை காட்டிலும் பிஹெச்டி மாதிரி ஆய்வு கல்வி அல்லது நிபுணத்துவ கல்வி ஏதாவது செய்யணுன்னா கூட இந்த டைம் வந்து நீங்கள் தாராளமாக இறங்க, சக்ஸஸ் ஆகும். வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணிங்கனாக்கா அது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கேயே போய் செட்டில் கூட ஆவீங்க இன்னும் சொல்லப்போனால். ஏன்னா இந்த டைம் வந்து அந்த மாதிரி அனுகூலமான டைம் உங்களுக்கு இருக்குது. அப்போ வெளிநாடு செட்டில் இருக்குது, உயர் கல்விகள் இருக்குது, அல்லது உல்லாசம் தாங்க எனக்கு பிடிக்கும். ஓகே, அதாவது மொத்தத்தில் வீட்டில் இருக்கிறத டைம் கம்மி, உழைக்கிற டைம் கம்மி, ஆனால் ஊர் சுற்றுற டைம் அதிகம். ஊர் சுற்றுறது, உலகம் சுற்றுறது, ஊர் சுற்றுறது, புற இடங்களில் இருக்கிறது அதிகம். அப்போ அது சார்ந்த நீங்கள் அமைப்பில் உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், உங்களுடைய உறவு நிலைகளாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் மட்டும் போகாமல் உங்கள் பொண்டாட்டி பிள்ளையோட கூட்டு போகிறது, அதை சுற்றி பார்க்குறது, சுற்றி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது, ரொம்ப மகிழ்ச்சியான அந்த தருணங்களை மகிழ்ச்சியாக நம்ம வந்து லீவ் பண்ணுறது, இந்த மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் பயணப்படுங்க. உங்களுக்கு அருமையாக இருக்கும். இந்த காலகட்டம்ன்றது மார்ச் மாதன்றது உங்களுக்கு வரக்கூடியது. இந்த மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதம்ன்றது ஒரு வெட்டி செலவுகள் நிறையா செஞ்சால் கூட ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும். சரி இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு.
ஆனால் அதன் அடிப்படையில் வரக்கூடியது. அதுக்காக தான் வீடை கட்டுங்க, வண்டி வாகனம் வாங்குங்க, இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா ஏதோ ஒரு கமிட்டிக்குள்ளே பாண்ட் ஆகிட்டிங்கனாக்க உங்களுக்கு வரக்கூடிய அலிகேஷன் உங்களுக்கு மேலே திணிக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் பொய்யாக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் இந்த தன்மையில் இருக்கிறப்ப நம்ம அழகாக நம்ம ஜெயிக்க முடியும், லைஃப்பை அழகாக வாழ முடியும். இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஏதேனும் உங்கள் ஜாதக ரீதியாக சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் அந்த சந்தேகத்துக்கு தீர்வு இருக்கா இல்லையா உங்கள் ஜாதகத்தில் அப்படின்றத பார்க்குறதுக்கு உங்களுடைய ஜாதகத்தோட டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நான் முடிஞ்ச மட்டும் எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணுறேன். எனக்கு இப்போ யாத்திரையில் இருக்கிறதுனால இப்போ அட் ப்ரெசென்ட்டு யாத்திரையிலே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பட் இருந்தாலும் இந்த யாத்திரையில் ஆன்சர் பண்ண முடியலனாலும் வந்து நான் ஆன்சர் பண்ணிவிடுவேன். அதே நேரத்தில் உங்களுக்கு ப்ரீஃபாக பார்க்கணும் அப்படின்னம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய என்கொயரியை பதிவிடுங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து ப்ளஸ் உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க. வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் அனுப்புவாங்க அல்லது காண்டாக்ட் பண்ணுவாங்க. பண்ணி அவங்க என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்கிறாங்களோ அதை கடைபிடிக்கும் பட்சத்தில் உங்களுடைய கேள்விக்கான, உங்களுடைய வாழ்க்கைக்கான, உங்களுடைய ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னம்னாக்கா அந்த முடிவுக்கான தீர்வுகளை நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாக அனுப்புகிறேன். அதை பார்த்து ஒரு முடிவு வர்றதுக்கான வாய்ப்புகளை பெறுங்க. நன்றி, வணக்கம்.